Hi friends, welcome to Sendur Kitchen. நம்ம இன்னைக்கு முளைகட்டின பச்சை பயிரை வச்சு தான் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். பச்சை பயிரை ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு காட்டன் துணியில் நல்லா சுற்றி ஒரு ஓவர் நைட் வச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி முளைகட்டி வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு முளைகட்டுறதால அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகும். அதே வேளையில் சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும். இந்த முளைகட்டின பயிரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்பவே வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக கண்ணாடி பதம் வரும் வரையும் வதங்கினா போதும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம முளைகட்டின பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கலாம். முளைகட்டின பயிரில் பார்த்திங்கன்னா அதிகளவான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர் இந்த மாதிரி அதிகளவான சத்துக்கள் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட இம்யூனிட்டி பவரையும் நம்ம அதிகரிக்க செய்யலாம். இது முளைகட்டினதுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் வேக வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு அதிகளவான வேக்காடு வேணும்னா லேசாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். முளைகட்டினதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். அதிகமாக வேக வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேக்காடு அதிகமாக வேணும்னா நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இதை ஒரு சைட் டிஷ்ஷாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாம்பாருக்கு, வத்த குழம்புக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லேசாக லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தான் கொழுப்பு சத்து இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம வாரத்தில் 2 தடவையோ 3 தடவையோ நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதிகளவு வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாதி அளவு வெந்து வந்தாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த வேக்காடே போதும். உங்களுக்கு அதிகளவு வேக வைக்கணும்னா நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ துருவின தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாதி அளவு தான் நான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதிக அளவு வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. அதிக நேரம் வேக வைக்காமல் இந்த மாதிரி பாதி அளவு வேக வைக்கிறதால அதில் உள்ள நியூட்ரிஷன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதிகளவான புரோட்டீன் சத்துள்ள பச்சை பயிறு நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து உங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.